ஃபர்ஸ்ட் பீட்டனா எங்களுக்கு தெரிஞ்சதான் BATA பேட்டா போடுற செருப்பு தான் தெரியும் எங்களுக்கு. என்ன பீட்டனா என்ன? Are the first generation of literates but not the last generation of farmers. We want ஜல்லிக்கட்டு. 10 வருஷம் கழிச்சு மவுண்ட் ரோட்ல நடத்துவோம் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இதுக்காக என்ன வேணாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம். தமிழ் என்ன என்னைக்கு நம்ம அதர் சைட்ல போய் நின்று நம்ம மேல இருந்து கீழே இருந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பான். தமிழனா எல்லா இடத்துலயும் நிக்கணும். அதுதான் எங்க தலைவர் எஸ்ஆர் சொன்னது. வந்து நீங்க பண்ணுங்க, இது எனக்கான போராட்டம் கிடையாது, தமிழன் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய போராட்டம்ன்றத எஸ்ஆர் அழுத்தி சொல்லியிருக்காரு. எங்களுக்காக, நம்ம தமிழனுக்காக சொல்லியிருக்காருங்க. எந்த ஒரு திரைப்பட நடிகாது தமிழை மாதிரி யாரும் வரவும் முடியாது, தமிழனை மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது. தமிழன் தான் தமிழனா பிறந்த ஒவ்வொரு நடிகரும் சரி, ஒவ்வொரு இளைஞனும் சரி, ஒவ்வொரு மாணவனும் சரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்க தமிழ் மக்களும் சரி, இதுக்கு அவங்க முற்பட்டு வரணும். ஒரு நடிகனாக இருந்து தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும், ஏன் நம்ம காவல்துறை அண்ணன் கூட எடுத்துக்க, அவரை வந்து நிற்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்னு நம்ம பாரம்பரியம், தமிழர்களுக்கான அடையாளம். அந்த அடையாளம் எதுக்கு? விவசாயிகளுக்காக. விவசாயம் இதில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மட்டும் மீனிங் இல்லை, அதுக்குள்ளே பல விஷயம் அடங்கியிருக்கு. அது நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க நம்மளுக்கு முற்படுத்துறாங்க, அதுக்காக நம்ம பின்னாடி போகிற தப்பே கிடையாது. எதுக்கு பின்னாடி போகிறாங்க? நம்ம எதுக்கு பின்னாடி போகிறோம்? ஒரு விவசாயிக்காக கஷ்டப்படுறோம். தமிழோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும், அவ்வளோதான். இது எங்களோட உணர்வு. அதாவது மாட்டெல்லாம் யாரும் கொடுமைப்படுத்தலைங்க. மாட்டை வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம். எங்கள் வீட்டு பிள்ளை சாப்பிடுறதோ இல்லையோ, எங்கள் மாட்டுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு தான் அடுத்த வேலையை எங்கள் பிள்ளையை பார்க்குறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்க பசங்களை போயிட்டு நாங்கள் போய் பார்க்கறது கூட எங்கள் மாடு இருக்கிறதுனால அவங்கள போய் எங்களால் போய் பார்ப்போம். ஏன்னா மாட்டுக்கு யார் தண்ணி வைக்க, மாட்டுக்கு யார் சாப்பாடு வைப்போம், அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளையோட அதிகமாக நாங்கள் விரும்புகிறோம். அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதை வந்து நம்ம வந்து அதாவது கொடுமைப்படுத்தணும்னு சொல்ல முடியும்? எந்த வீட்டில் நியாயம் கிடையாது. இது மோடி அரசு திட்டமிட்டவே இது வந்து செய்கிறாங்க. தமிழை அழிக்கணும்னு ஒரு அவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடாது தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கோம். உண்மையான தமிழ் என்ற உணர்வு இருக்கிற ஒருத்தருக்கும், உண்மையான தமிழனா இருந்தா அவங்களுக்கு உள்ள ஒரு குத்துனா யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே நாளைக்கு ஓடி தருவாங்க. இந்த இடத்துல ஓடி வருவாங்க. யாரையும் நம்ம திட்டவும் கூடாது, யாரையும் நம்ம தப்பு சொல்ல கூடாது. எனக்கு தமிழ் என்ற உணர்வு இருக்குது, எங்க காலேஜுக்கு தமிழ் என்ற உணர்வு இருக்குது, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தமிழ் என்ற உணர்வு இருக்குது. நம்ம யாரையும் போய் நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு கூப்பிடலையே. எல்லாருக்கும் தோன்ற உணர்வால தான் நாங்க வந்தோம். இவங்க யாருன்னு யாருமே தெரியாது. எல்லாரும் இப்படி எப்படி ஒன்னாகி இவ்வளவு பெரிய கூட்டமா எப்படி வந்தோம்? எல்லாம் தமிழ் என்ற உணர்வு தாங்க. அந்த இருக்கிறவங்க வருத்தம், மற்றபடி யாரும் திட்டக்கூடாது. நமக்கு நல்ல தப்பு. மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இந்த கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க கை விரிச்சால எப்படி சார் சொல்லுவாங்க? மோடின்றவர், நான் ஓப்பனா சொல்றேன், மோடின்றவர் யார்? பிரதமர். அவர் தமிழனா? அந்த நம்ம தமிழை பத்தி அவருக்கு நாங்க தெரியும். இன்னைக்கு நேத்து வந்த இங்கிலீஷ் ஹிந்தி பெருசுனா காலங்காலமா அவர் எங்க தமிழ் எங்களுக்கு பெருசுங்க. எப்பவுமே மோடி ஆட்சி 5 வருஷம், சிஎம் ஆட்சி 5 வருஷம். இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா இன்னொருத்துக்கு தான் வருவாங்க. ஆனா எங்க தமிழ் அப்படி போவாது. எங்க தமிழ் எப்பவுமே இருக்கும். நீங்க யாருங்க சொல்றது எங்க ஜல்லிக்கட்டை நிறுத்துறதுக்கு? இப்போ நாங்கள் போராடுற ஒரே நோக்கம் என்னென்னா, எங்களுக்கு இப்போ அவங்க வெளியே வரணும். அவங்க வெளியே வந்து எங்கள் போராட்டத்தை இங்கே நாங்கள் கலைச்சிப்போம். இல்லைன்னா இங்கேருந்து நாங்கள் வரதா இல்லை. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் உயிர் போனாலும் இங்கே வரை தான் இருப்போம்.
பசங்க எல்லாருமே மொத்தமாக கிளம்பி இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த பீட்டாவை இது தடை செய்யணுன்றதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்காக தான் நாங்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இப்போ உடனடியாக அது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் பரவாயில்ல. இப்போ ஆலங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆளுங்க அத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உட்காந்துருக்காங்க. நேற்றுலேருந்து அவங்க சித்திரவதம் பண்ணுற மாதிரி நைட்டு கரண்ட் கட் பண்ணி சாப்பாடு வர விடாமல் அங்கே போகிறவங்கள தடுத்து விட்டு அவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. காலையில் சொல்லக்குள்ளமாக அத்தனை பேர் அடித்து இழுத்துன்னு போயிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் போராடுற ஒரே நோக்கம் என்னென்னா எங்களுக்கு இப்போ அவங்க வெளியே வரணும். அவங்க வெளியே வந்து எங்கள் போராட்டத்தை இங்கே நாங்கள் கலைச்சிப்போம். இல்லைன்னா இங்கேருந்து நாங்கள் வரதா இல்லை. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எங்கள் உயிர் போனாலும் இங்கே வரைக்கும் தான் இருப்போம். நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறது இல்லை, எதுவும் பண்ண போகிறதில்ல. இது இப்போ யங்ஸ்டர்ஸ் பண்ணுறது இதில் எந்த இயக்கமும் எந்த அரசியலும் எந்த நடிகர்களுக்கும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க கிடையாது. இது யங்ஸ்டர்ஸ் முழுக்க வந்து யாருக்கும் இந்த சொல்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு போய் நிற்கிறதோ அப்படி நிற்கிறதோ இதெல்லாம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் நாங்கள் மனப்பூர்வமாக வந்திருக்கோம். எங்கள் தமிழ் மேலே எங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. எங்கள் உணர்ச்சிக்காக வந்திருக்கோம். எங்கள் ஆளுங்க அங்கே உள்ளே இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் வெளியே வரணும். அதுக்காக மட்டுமே இந்த போராட்டம். இதில் வேறு எந்த அரசியலையும் கிடையாது. நன்றி. கோரிக்கப்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து காலைல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு தான் வந்து இப்போ எல்லாம் வந்தோம். இப்போது எங்கள் பசங்க வந்து ஒரு 40 பேர் குரூப்பில் இருக்காங்க. எங்கள் பசங்க எல்லாருமே மொத்தமாக கிளம்பி இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த பீட்டாவை இது தடை செய்யணுன்றதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்லிட்டு, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் இது இல்லை. நம்மளோட இதுவும் பார்த்திங்கன்னா வந்து தமிழரோட பண்பாடு. அது நம்ம வீட்டு குழந்தைய நம்மளே வந்து பாதுகாத்து வளர்த்து அதுக்கிட்ட நாங்கள் விளையாடுறதுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. அதேமாரி அவங்க தடை சொல்கிறாங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை தடை பண்ணணும். கோக்கு பெப்சி அதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஆர்ப்பாட்டத்தை இதில் இது பண்ணிகிட்ருக்கோம்.